எல்லாருக்குமே மன உளைச்சல் தாங்க சார். ஏன் நான் இது இவ்வளோ அழுத்தமா சொல்றேன்னா, நாங்க ஆகஸ்ட் மாசம் இதே இடத்துக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்தோம் சார், பிரஸ் மீட் கொடுத்தோம் சார். இதே மீடியா எங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு எதிர்பார்த்தோம் பட்டதாரி ஆசிரியர்களோட காலி பணியிடங்களை உயர்த்துவாங்க அப்படின்னு. ஆனா எங்க உயர்த்தி கொடுக்கல. ஏன் இதை நாங்க மறுபடியும் காலி பணியிடங்களை மட்டும் நான் அழுத்தமா சொல்றேன்னா, 11 வருடத்துக்கு அப்புறம் 3192 தாங்க சார் எங்களுக்கு விட்டுருக்காங்க. 11 வருடத்துக்கு அப்புறம் பட்டதாரி ஆசிரியரோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்ல சொன்னது 3192. அதுலயுமே இப்ப 2700 தான் போஸ்டிங் போறாங்க. அதுக்கு வந்து இப்ப சமீபத்துல நவம்பர் 8ஆம் தேதி முதல்வர் தலைமையில ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. அந்த ஆய்வுக் கூட்டத்துல முதல்வர் ஐயா என்ன சொல்லிருக்காருன்னா, 3000 ஆசிரியர்கள் விரைவில் நிரப்பப்படும் சொல்லிருக்காங்க. அப்ப நாங்களா யாருங்க சார்? நாங்க 11 வருடத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் அவ்வளவு ஹார்ட் ஒர்க், அவ்வளவு டெடிகேஷன். ஏன்னா இது என்னோட வாழ்க்கை. நான் 2010 பிஎட் பண்ணேன். அப்ப 14 வருஷம் நான் அந்த ஆசிரியர் கனவோட வெயிட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எல்லாருமே பிஎட் முடிச்சுட்டு, ஆசிரியர் தகுதி தேர்வை முடிச்சுட்டு, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வை முடிச்சுட்டு, நியமன தேர்வை முடிச்சுட்டு, நீங்க காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை உயர்த்தி கொடுக்காதனால பாதிக்கப்படுது.